டைம் பார்த்திங்கன்னா 4:15 ஆகப்போகுது. நான் இப்போ தான் வந்து கீழே வந்தேன். ஸோ என்னோடய ஒர்க்கை வந்து ஸ்டார்ட் பண்ண போகிறேன். இன்றைக்கி சரி ஓகே அப்படி நம்மளோட டேயை வீடியோ எடுக்கலாம் அப்படின்னு நினச்சேன். வெளியே பார்த்திங்கன்னா நல்ல மழை பெய்யுது. ஸோ நான் கீழே வந்துட்டேன். ஸோ இந்த டப்பாக்குள்ளாடி என்ன இருக்குதுன்னு பார்த்திங்கன்னா மூங் ஸ்ப்ரவுட்ஸ் வந்து நான் வளர்த்துட்ருக்கேன். அது ஒரு ரீலுக்கு வேண்டி வீடியோ எடுத்துகிட்ருக்கேன். அந்த மூங் ஸ்ப்ரவுட்ஸ் தான் இந்த நீளமாக ஸ்ப்ரவுட் வரும்ல, பீன் ஸ்ப்ரவுட்டுன்னு சொல்லுவாங்கள்ல. ஸோ அந்த ரீல் தான், அதுதான் அங்கே ஓடிட்டுருக்கு. ஓடிட்டுருக்குன்னு சொல்கிறேன் பாருங்க, வளர்ந்துட்டுருக்கு. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், ஸோ யூஸ்வலாகவே நேற்று நைட்டே நான் என்ன பண்ணேன்னா தண்ணியில் ஜீரகமும் ஒரு சின்ன பீஸ் பட்டையும் ஊற வச்சிட்டேன். 2 கப் தண்ணியில் எனக்கும் சதீஷுக்கும். ஸோ வந்தோடனே அதை லைட்டாக ஹீட் பண்ணுவேன். அது ஒரு ஃபுல் கொதி வந்தோடனே அதை வடிகட்டி காலையில் இதை குடிச்சு தான் நான் டேயை ஸ்டார்ட் பண்ணுவேன். ஸோ இதுதான் என்னோடய ட்ரிங்க்கு. காஃபியெல்லாம் இப்போ குடிக்க மாட்டேன். காஃபி லேட்டராக தான் குடிப்பேன், ஒரு 6-7 மணிக்கு அந்த டைமில் தான் குடிப்பேன். ஸோ காலையில் வந்தோன்னே குடிக்கிறது இந்த ஜீரகம் தண்ணி தான். நேற்று இருந்து ஃபுல் பசங்களுக்கும் ப்ரௌன் அட்டை போட்டோம். இன்னொரு 3 நாளில் ஸ்கூல் ஓப்பன் ஆகுது. நாங்கள் நேற்று தான் போட்டிருக்கோம். ஷர்மி என்னோடய ஃப்ரெண்டு ஷர்மி புக்கு எப்போ கையில் கிடைக்குதோ உடனே அன்னைக்கே போட்டுருவாங்களாம். அவங்களுக்கு அதை போட்டு அது முடித்தாதான் அந்த ஒரு சாட்டிஸ்ஃபேக்ஷன் கிடைக்கும் அப்படின்னு சொன்னாங்க. நீங்கள் எப்படின்னு சொல்லுங்கள், லாஸ்ட் டே வரைக்கும் வெயிட் பண்ணுவீங்களா, இல்லாட்டி வந்த உடனே நீங்கள் போட்டு முடித்து ஒதுக்கிடுவீங்களான்னு சொல்லுங்கள். ஓகே, நம்மளோட ஜீரா தண்ணி நல்லா கொதிச்சிடுச்சு. ஸோ ஆல்ரெடி நான் ஊற போட்டதுனால நான் ரொம்ப நேரம்லாம் கொதிக்க விட மாட்டேன். ஏன்னா ஆல்ரெடி ஊர்னது தானே நைட்டு பூரா. ஸோ எசன்ஸ் இறங்கியிருக்கும். ஸோ ஒரு கொதி ஹாட் ஆகி வந்தால் மட்டும் போதும். எல்லாத்தையும் கொட்டுறேன் பாருங்க. ஓகே, ஸோ இதை நான் மூடி வச்சுடுவேன். சதீஷ் எப்போ வராங்களோ அப்போ குடிப்பாங்க. ஓகே, ஜீரா வாட்டர். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், ஸோ நான் இப்போ என்ன பண்ண போகிறேன்னா என்னோடய ஒர்க்கை ஸ்டார்ட் பண்ண போகிறேன். ஸோ குவைட் போரிங் தான். என்னோடய ப்ளாகை ஓப்பன் பண்ணி அதில் இன்றைக்கி நான் 2 ரெசிபி நேற்றே முடிவு பண்ணிட்டேன். என்ன ரெசிபியை புதுசாக எழுதி ரெஃப்ரெஷ் பண்ணி உங்களுக்கு நிறைய அப்டேட் எந்த ரெசிபி பண்ணணும்னு முடிவு பண்ணிட்டேன். ஸோ அதை எடிட் பண்ண போகிறேன். டைம் பார்த்திங்கன்னா 4:20 ஆக போகுது. இந்த டைமில் நான் ஆரம்பித்தேன்னா எனக்கு சாலிடாக 2 to 2.5 hours ஆகும். ஸோ அதனால் நான் என்ன பண்ணுவேன்னா, இது குவைட்டாக இருக்குது பார்த்தீங்களா. ஸோ நல்லா நிம்மதியாக அந்த எடிட்டிங் வேலையை முடிச்சிடுவேன். எப்படியும் 6 மணியாவது ஆகிடும், 6:30 மணி ஆகிடும். ஸோ ஃபுல்லாக அதை முடிச்சுட்டு அதுக்கப்புறம் இன்றைக்கி பிரேக்ஃபாஸ்ட்டு, லன்ச்சு, டின்னரு எல்லாமே நம்ம காலையிலேயே செஞ்சு முடிச்சிட போகிறோம். அதை நான் எப்படி பிளான் பண்ணி பண்ணுறேங்கிறத நான் இந்த வேலையை முடிச்சுட்டு உங்களுக்கு வீடியோ எடுக்கிறேன். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், ஸோ நான் எவ்வளோ அக்யூரேட்டுன்னு பாருங்கள். டைம் 6:29. இன்றைக்கி நான் போஸ்ட் அப்டேட் பண்ணியாச்சு. இன்றைக்கி 2 போஸ்ட் அப்டேட் பண்ணியிருக்கேன். ஃபர்ஸ்ட் ஒன் இந்த சூப்பரான ஒரு புலாவ் ரெசிபி. நான் இதோட லிங்க் எல்லாமே கீழே கொடுக்குறேன், வேணா செக் பண்ணுங்கள். இதுக்கு அப்டேட்டுன்னு பார்த்தீங்கன்னா இதில் இம்பார்ட்டண்ட் பாயிண்ட்ஸ் எல்லாமே உங்களுக்கு டிப்ஸு எல்லாமே ஆட் பண்ணி இது பண்ணியிருப்பேன். ஸோ உங்களுக்கு ரெஃபர் பண்ணும்போது ஈஸியாக இருக்கும். அதுக்கப்புறம் அடுத்த ரெசிபி ஷவர்மாக்கு கூட ஒரு பிக்கிள் கொடுப்பாங்க தெரியுமா, அந்த பிக்கிள் ரெசிபி. ஸோ இந்த 2மே தான் இன்றைக்கி அப்டேட் பண்ணது. டைம் 6:30. ஸோ இப்போ போய் நம்ம காஃபி போட்டுட்டு நம்ம குக் பண்ண ஆரம்பிச்சிடலாம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், என்னோடய வேலையெல்லாம் முடிஞ்சு இந்த ஃபோட்டோ என்னோடய ஒன் ஆஃப் மை ஃபேவரட் ஃபோட்டோ. ஸோ மஹி பிறந்த டைமில் உள்ளது. ஸோ அதுதான் என்னோடய வால்பேப்பர். ஓகே, ஷட் டவுன் பண்ணியாச்சு. இப்போ நம்ம வீடியோ எடுக்க ஆரம்பிச்சிடலாம். நான் இப்போ என்ன பண்ணணுன்ட்டு இருந்தேன், இதுக்கு சார்ஜ் போட்டுட்டு வந்துடுறேன்.
ஸோ லேப்டாப்புக்கு சார்ஜ் போட்டுட்டேன்னா இது பல்பு டியூப்லைட் எரிய மாட்டேங்குது. ஓகே எப்படின்ட்டு அது ஓகே. ஸோ காலையில் வந்தோன்னே ஃபஸ்ட்டு பண்ணுறது வந்து ஹாலில் உள்ள விண்டோஸ் எல்லாம் திறப்பேன், அப்போ தான் கொஞ்சம் ஃப்ரெஷ் ஏர் வரும்னு. மகாமகிக்கு நியூ பேக் வாங்கியாச்சு பாருங்கள். இந்த பேக் ஆக்சுவலி என்னோடய ஃப்ரெண்டு ஷர்மி வந்து அவங்க பையனுக்கு இந்த பிராண்டு தான் வாங்கினாங்களா. ஸோ அதே பிராண்டில் நான் மஹிக்கு இந்த மாதிரி ஃப்ளோரல் பிரிண்ட் போட்டதும், மகாவுக்கு பார்த்திங்கன்னா என்ன இருக்குல்ல இந்த பிளாக் ஒரு கேலக்ஸி இதையும் வாங்கியிருக்கேன். அந்த 2 பேக்கு அவங்களோட ஆர்ட் கிளாஸ்க்குள்ள பேக்கு. ஸோ அதில் தான் அவங்களோட ஆர்ட் சப்ளைஸ் எல்லாமே இருக்கும். அதனால் இதை தனியாகவே நாங்கள் வச்சுருக்கோம். ஏன்னா அவங்க மாற்றி மாற்றி வச்சு எடுத்துகிட்டு போக வேண்டாம். அது ஆர்ட் பேக்கு, இது ஸ்கூல் பேக்கு. இதோட லிங்க் வேணால் நான் உங்களுக்கு கீழே கொடுக்குறேன். ஸோ இப்போ நம்ம வேலையெல்லாம் முடிச்சாச்சு. டைம் 6:45. நான் இப்போ வந்து குக்கிங் பண்ண ஆரம்பிக்க போகிறேன். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், ஸோ நான் கிச்சனுக்கு வந்தாச்சு. நான் இப்போ வந்து என்னோடய பாஸ்ட் ஒரு 1 month ரொட்டீன் வந்து எப்படி நான் ஃபாலோ பண்ணுறேன்னு சொல்கிறேன். ஏன்னா வந்து எனக்கு இந்த கமெண்ட் வந்து அதிகமாக வரும், எப்படி நீங்கள் வந்து மேனேஜ் பண்ணுறீங்க வீட்டு வேலையும் டெய்லி குக்கிங்கும் உங்களோட யூடியூப் அண்ட் பிளாக் ஒர்க்கு. ஸோ இந்த வீடியோ கண்டிப்பாக நிறைய பேருக்கு ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். ஏன்னா நான் ஃபியூ டேஸ் முன்னாடி இன்ஸ்டா ஸ்டோரியில் வந்து நான் இப்படி பண்ணுறதை வந்து ஷேர் பண்ணும்போது நிறைய பேர் இதை வ்ளாகில் போடுங்க அப்படின்னு சொல்லியிருந்தீங்க. ஸோ கண்டிப்பாக ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன். ஸோ இப்போ டைம் பார்த்திங்கன்னா 6:45. நான் என்ன பண்ணேன்னா நேற்று நைட்டே வந்து மெனு வந்து பிளான் பண்ணிட்டேன். நைட்டு வந்து தூங்க போகும்போது என்ன பண்ணுவேன்னா சதீஷ்கிட்ட வந்து டிஸ்கஸ் பண்ணிவிட்டு இதுதான் நாளைக்கு பண்ண போகிறேன் அப்படின்னு நோட் பண்ணிடுவேன். இதுக்கு முன்னாடியெல்லாம் நான் ஒரு 1 வீக்குக்கு பிளான் பண்ணிகிட்டு இருந்தேன். பட் இப்போ வந்து அது செட் ஆக மாட்டேங்குது. பிகாஸ் ஒவ்வொரு நாளும் அந்த கிரேவிங்ஸ் வந்து மாறும். அதனால திடீர்னு நமக்கு வந்து சிக்கன் வந்து நாளைக்கு சாப்பிட்ணுன்னு தோணும். அதனால 1 வீக்குக்கு முன்னாடி பிளான் பண்ணால் சரி வரல. ஸோ என்ன மெனுன்னு பார்த்தீங்கன்னா இன்றைக்கி காலையில் பிரேக்ஃபாஸ்ட்டுக்கு புட்டு, பயிறு, பழம், பப்படம். நேற்று சதீஷ் பழம் வாங்கிட்டு வந்தாங்க. லஞ்சுக்கு வந்து ரைஸு. எங்கள் வீட்டு மாங்காய் மரத்துலேருந்து நிறைய மாம்பழம் கீழே உதிர்ந்து கிடந்துச்சு. அதனால் அதில் மாம்பழம் நிறைய இருக்குது. மாம்பழத்தை வச்சு புளிசேரி, மாங்காய் ஊறுகாய் போட்டிருந்தேன், அது இருக்குது. அதுக்கப்புறம் ஒரு சிக்கன் வாங்கினது இருக்குது. ஸோ அந்த சிக்கனை வச்சு ஒரு ரோஸ்ட் மாதிரி பண்ண போகிறேன். நைட்டு டின்னருக்கு வந்து பன்னீர் பட்டர் மசாலா 2 days முன்னாடி ஹோம்மேட் பன்னீர் பண்ணேன். அதை வச்சு பன்னீர் பட்டர் மசாலாவும் சப்பாத்தியும் தான். இதுதான் மெனு. நான் இப்போ என்ன பண்ணுறேன்னா காலையிலே பார்த்திங்கன்னா டின்னர் வரைக்கும் முடிச்சிருவேன். இப்போ 6:45, லிட்ரலி 1.5 hours 2 hours நான் பிரேக்ஃபாஸ்ட், லஞ்ச், டின்னர் எல்லாமே முடிச்சிடுவேன். அதோட ஃபஸ்ட்டு ஸ்டெப்பு தான் இது. புட்டு பயிருக்கு வந்து பயிர் வந்து வந்தோன்னே ஊற போட்டேன். இப்போ அதை ப்ரெஷர் குக்கரில் வச்சு ஒரு 3 விசில் வச்சேன்னா பயிர் குக் ஆகிடும். இப்போ அடுத்து புட்டுக்கு மாவு வெறி வச்சிடலாம். அதுக்கப்புறம் மாம்பழ புளிசேரி அப்படி ஒன்று முடிச்சிடலாம். அந்த ஒரு ஃபஸ்ட்டு ஒரு 1.5 hours வந்து ரொம்ப டைட்டாக போகும். ஆனால் நீங்கள் அதை முடிச்சிட்டிங்க அப்படின்னா உங்களுக்கு அந்த நாள் பூரா ஃப்ரீ தான். அதனால் நான் என்ன பண்ணுவேன்னா இப்போ பார்த்தீங்கன்னா குவைட்டாக இருக்குது. பசங்க யாரும் எந்திக்கல, வீட்டில் யாருமே எந்திக்கலை, நான் மட்டும்தான் இருக்கேன். என்னோடய பிளாக் ஒர்க்கையும் முடிச்சாச்சு. இப்போ கிச்சன் ஒர்க்கையும் முடிச்சிட்டேன்னு வைங்களேன். ஒரு எனக்கு தெரிஞ்சு ஒரு 8-8:30க்குள்ளாடி நான் எல்லா வேலையும் முடிச்சிருவேன். ஸோ பன்னீர் பட்டர் மசாலா மட்டும் நைட்டு டின்னருக்கு சர்வ் பண்ணுறதுனால நான் செஞ்சுட்டு கிரேவி மட்டும் செய்ய போகிறேன். பன்னீரை வந்து டின்னர் டைமில் வந்து கிரேவியை ஹீட் பண்ணி பன்னீரை போட்டு முடிச்சிட போகிறேன். ஆனால் கிரேவி செஞ்சு வச்சிட போகிறேன். எனக்கு தெரியும் அது சின்ன வேலை தானே, அந்த டைமில் பண்ணலாம் நீங்கள் நினைப்பீங்க. ஆனால் அதுவும் ஆட் ஆகும் நம்மளோட ஒர்க்கில். ஸோ இப்படி என்னோட ரொட்டீன் இப்படி ஃபாலோ பண்ணும்போது எனக்கு வந்து ரொம்ப ஈஸியாக இருக்குது, ரிலாக்ஸாக இருக்குது, பீஸாக இருக்குது, ஸ்ட்ரெஸ் எதுவுமே இல்லை. ஸோ இப்போ நம்ம வந்து குக் பண்ண ஆரம்பிச்சிடலாம். ஓகே, ஸோ நம்மளோட பயிர் இருக்குல்ல, ஊறின பயிரை நான் ப்ரெஷர் குக்கரில் வச்சுட்டேன். இதில் வந்து கொஞ்சமாக உப்பு போட்டு நான் ஒரு 3 விசில் வச்சு எடுத்துட போகிறேன். ஸோ நமக்கு வந்து பயிர் வந்து வேகட்டும். ஓகே, ஸோ வந்து அரிசி மாவு எங்கள் வீட்டுக்கு வந்து நான் எப்போவுமே ஒரு 1/2 கிலோ பாக்கெட் அரிசி மாவு யூஸ் பண்ணுவேன். இது வந்து என்ன பிராண்டுன்னு பார்த்தீங்கன்னா கணேஷ் அப்படிங்கிற பிராண்டு. இது எங்கள் ஊர் நேட்டிவ் பிராண்டு.
ஸோ புட்டுக்கு வந்து மாவு பார்த்தீங்கன்னா நான் வந்து இந்த டிப்பை வந்து உங்கள் கூட நிறைய தடவை ஷேர் பண்ணியிருக்கேன், இருந்தாலும் கூட ஒருக்கா ஷேர் பண்ணுறேன். ஸோ நான் வந்து மாவை ஒரு பெரிய பேசனில் தான் எடுக்க போகிறேன். ஸோ இது ஜஸ்ட் நார்மல் கடையில் உள்ள அரிசி மாவு தான், புட்டு மாவெல்லாம் கிடையாது. ஸோ ஒரு பெரிய பேசனில் எடுத்துகிட்டு தேவையான அளவு உப்பு போட்டுக்கோங்க. நான் யூஸ்வலாக புட்டில் வந்து 1 ஸ்பூன் சுகர் போடுவேன், ஜஸ்ட் 1 ஸ்பூன் சுகர். அதுக்கப்புறமா தண்ணியை ஊற்றி தெளித்து நம்ம வெறுவ போகிறோம், புட்டுக்கு வெறுவுற மாதிரி. ஸோ இந்த மாதிரி க்ரம்பிளாட்டு இந்த மாதிரி க்ரம்பிளாக தண்ணி தெளித்து வருவணும். ஸோ புட்டுக்கு எந்த டெக்ஸ்டரில் இருக்கணும்னு தெரியும்ல, இப்படி எடுத்துகிட்டு அமுக்குனீங்கன்னா அமுங்கணும், உடச்சி விட்டிங்கன்னா உடஞ்சிடணும். ஸோ புட்டு மாவு வந்து வெறுவியாச்சு. ஸோ இதை நான் என்ன பண்ண போகிறேன்னா ஒரு 10 நிமிஷம் அப்படி வச்சிட போகிறேன். அதுக்கப்புறம் மிக்சியில் வந்து ஒரு 2-3 பல்ஸ் விட்டு எடுப்பேன், கொஞ்சம் கொஞ்சமாக மாவு போட்டு. அது வந்து புட்டை வந்து அவ்வளோ சாஃப்டாகும். ஸோ ஃபஸ்ட்டு வெறுவிட்டு ஒரு 5 நிமிஷம் ரெஸ்ட் ஆகட்டும். அதுக்கப்புறமா இதில் வந்து மாவு எடுத்து மிக்சியில் போட்டு ஒரு 2-3 பல்ஸ் மட்டும் விட்டு எடுக்கணும். அப்படி பண்ணும்போது மாவு வந்து நல்லா ஒன்றுக்கு ஒன்று நல்லா சாஃப்டாக கிரைண்ட் ஆயிருமா. அப்போ வந்து உங்களோட புட்டு அவிச்சு எடுக்கும்போது பஞ்சு மாதிரி இருக்கும். இது என்னோட டிப்பு புட்டு பண்ணும்போது. ஸோ என்ன இருக்குது பாருங்கள், இது வந்து கடையில் வாங்கினது, இந்த 2 எங்கள் வீட்டில் காய்ச்சது. ஸோ எப்படி பழுத்துருக்கு பாருங்கள், பார்க்க காய் மாதிரி இருக்குது, ஆனால் நல்லா பழுத்த மாம்பழம். ஸோ மாம்பழ புளிச்சேரிக்கு இந்த மாதிரி பெருசாகிட்டு கட் பண்ணிக்கோங்க. இந்த கொட்டையை நான் அப்படியே போட்டுற போகிறேன். இதை மட்டும் நீளமாக கட் பண்ணிக்கோங்க. மாம்பழத்தை பார்த்தோன்னா சாப்பிடணும்னு தோணிடுச்சுன்னா செம்ம இனிப்பு, லைட்டாக ஒரு புளிப்பும் இருக்குது. ஓகே, ஸோ நம்மளோட மேங்கோஸ் எல்லாம் கட் பண்ணியாச்சு. இங்கே நம்மளோட இது குக்காக ஆரம்பிச்சிருச்சு. இப்போ நம்ம மாம்பழ புளிச்சேரிக்கு இந்த கடாயில் நம்மளோட மாம்பழத்தை எல்லாத்தையும் ஆட் பண்ணிடுங்க. ஆட் பண்ணிவிட்டு தண்ணி ஊற்றிக்கலாம். தண்ணி இந்த 2 பாட்டிலில் எப்போவுமே சமையலுக்கு வச்சுருப்பேன், தண்ணி தீந்துடுச்சு, தண்ணி குடிக்கணும். ஓகே, ஃபஸ்ட்டு வெங்காயம் தக்காளி கேஷ்யூ நட்டு நல்லா வதக்கிட்டு மேஷி ஆகிற வரைக்கும் வதக்கிட்டு அரைச்சி எடுத்துக்கணும். ஸோ அனுஷாவும் இன்றைக்கி அவங்க வீட்டில் பன்னீர் பட்டர் மசாலா தான், அதனால டவுட்டு கேட்க. அனுஷா ஹாய் சொல்லு. ஹலோ ஹலோ. அதான் டவுட்டு கேட்கும். பன்னீர் பட்டர் மசாலா செஞ்சு பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு நான் சொல்றேன். ஆமாம், என்னோட பன்னீர் பட்டர் மசாலா ரெசிபியை பண்ண போகிறாலும் நானும் சொன்னேன், நானும் இன்னைக்கு டின்னர் பன்னீர் பட்டர் மசாலா தான் யோசிச்சிருக்கேன் அப்படின்னு. சரி, நீ பண்ணிட்டு எப்படி இருக்குன்னு சொல்லு. ஓகே ஓகே, பாய் பாய். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், நான் இப்போ நம்மளோட மாம்பழ புளிச்சேரியில் மஞ்சள் பொடி போட்டிருக்கேன். ஸோ தண்ணியும் ஊற்றி மஞ்சள் பொடியும் போட்டு மூடி போட்டாச்சு. இது குக் ஆகட்டும். இதுக்கடையில் அரப்பு ரெடி பண்ணிடலாம். நம்மளோட புளிச்சேரிக்கு அரப்புக்கு நான் வந்து தேங்காய், ஜீரகம், அதுக்கப்புறம் பச்சை மிளகா 2, அரிசி மாவு வந்து ஒரு 2 டீஸ்பூன் அரிசி மாவு போடணும். நான் புட்டுக்கு மாவு வருவேன்ல, அந்த மாவில் வந்து 2 டீஸ்பூன் அரிசி மாவு எடுத்து வச்சுருக்கேன். இந்த அரிசி மாவு வந்து இந்த புளிச்சேரிக்குன்னு இல்லைங்க, நீங்கள் வந்து மாம்பழ புளிச்சேரி பண்ணுறதா இருந்தாலும் சரி, இல்லாட்டி ஏதாவது காய் போட்டு புளிச்சேரி பண்ணுறதா இருந்தாலும் சரி, பைனாப்பிள் புளிச்சேரி பண்ணுறதா இருந்தாலும் சரி, 1 டீஸ்பூன் அரிசி மாவு போட்டிங்கன்னா, அரிசி மாவு இல்லாட்டி ஊற வச்ச அரிசியை போட்டுட்டு அதில் ஆட் பண்ணிங்கன்னா உங்களுக்கு அந்த கன்சிஸ்டன்சி வந்து நல்லா வரும். இல்லாட்டி வந்து சில பேர்த்துக்கு வந்து தேங்காய் வந்து ஸ்ப்ளிட் ஆகி ஒரு மாதிரி தண்ணியாகிடும். அதை ப்ரிவெண்ட் பண்ணுறதுக்கு தான் இந்த 1 டீஸ்பூன் அரிசி மாவு, 1-1.5 டீஸ்பூன் அரிசி மாவு. ஸோ தேங்காய், ஜீரகம், பச்சை மிளகா, அரிசி மாவு இது எல்லாத்தையும் நைஸாக அரைச்சிட்டு அந்த மாம்பழம் வெந்த உடனே நம்ம இதை வந்து ஆட் பண்ணி கூட்டி வச்சிட வேண்டியதான். ரொம்ப சிம்பிள். மகாக்கு சதீஷுக்கு வந்து இந்த மாம்பழ புளிச்சேரி, பைனாப்பிள் புளிச்சேரி ரொம்ப பிடிக்கும். நான் அடிக்கடி பண்ணுவேன். ஓகே, ஹாய் மகா. குட் மார்னிங்.
ஸோ மகா யாருன்னு சொல்லவா உங்களுக்கு? மகா தான் என்னோட பர்சனல் பரிஸ்டா. இப்போ வந்து எனக்கு காஃபி எல்லாம் வந்து இவ தான் போட்டு தருவா. அம்மாவுக்கு ஒரு கப் காஃபி போட்டு தருவியா? குட் மார்னிங். குட் கேர்ள். ஸோ மகா எனக்கு வந்து காஃபி போட ஆரம்பித்ததுலேருந்து நான் ரொம்ப ஸ்பாயில் ஆகிட்டேன். நான் வந்து மகா எப்படா வருவா, அவள் கையால் காஃபி குடிக்கலான்னு வெயிட் பண்ணிகிட்டே இருப்பேன். தேங்க்யூ. குட் குட் குட். தேங்க்யூ மகா. ஸோ இப்போ நம்ம மாம்பழம் வந்து வெந்திருக்கும். அது வேகிறதுக்கு ரொம்ப டைமே ஆகாது, ஏன்னா மாம்பழம் தானே. அடுப்பை வந்து லோ பண்ணிடுங்க. லோ பண்ணிவிட்டு நம்ம என்ன அரைச்சி வச்சுருக்கோம்ல அரப்பு, தேங்காய் விழுது, அதை தேங்காய் சட்னி அதை வந்து ஆட் பண்ணிடலாம். தேங்காய் என்னடா மாங்காய் எடுக்க மாட்டேன். ஏன் மாங்காய் எடுக்கணும்? ஆமாம், அது பெருசாக இருக்கிறது தான் அந்த டேஸ்ட். ஓகே, மிக்ஸி ஜாரையும் தண்ணி ஊற்றி கழுவிருக்கேன், அதையும் ஆட் பண்ணிடலாம். ஸோ அடுப்பை குறைச்சி வச்சுக்கோங்க. இனி ஹை ஹீட்டில் வைக்கக்கூடாது. கலரு பாருங்கள், நல்ல புளிச்சேரிக்கு உண்டான கலர், நல்ல ஒரு எல்லோ கலர். ஸோ இப்போ தேங்காய் ஆட் பண்ணிவிட்டு நீங்கள் வந்து இது ஒரு லோ ஃப்ளேமில் ஒரு 5 நிமிஷம் கிடக்கட்டும். அது கொஞ்சம் திக்காகும், ஏன்னா நம்ம அரிசி மாவு போட்டிருக்கோம் பார்த்தீங்களா, அது திக்காகட்டும். ஸோ புளிசேரி வந்து நல்லா கொதிச்சாச்சு, திக்காயிடுச்சு. இப்போ நான் தேவைக்கு தக்கன இந்த இதுக்கு வந்து சீசனிங்னு பார்த்தீங்கன்னா உப்பு போடணும், அதுக்கப்புறம் வந்து சுகர் போடணும். புளிசேரி மட்டும் எந்த அளவுக்கு அந்த லைட்டாக ஒரு ஸ்வீட்னஸ் இருந்துச்சுன்னா அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்கும். ஸோ உங்கள் டேஸ்ட்டுக்கு தக்கன நீங்கள் சுகர் வந்து ஆட் பண்ணிக்கோங்க. சில பேர்த்துக்கு புளிசேரி கொஞ்சம் இனிப்பாக இருந்தால் பிடிக்கும், சில பேர்த்துக்கு வந்து அவ்வளோ இனிப்பு பிடிக்காது. அதனால் உங்கள் டேஸ்ட்டுக்கு தக்கன ஆட் பண்ணிக்கோங்க. நான் வந்து ஒரு 2 டீஸ்பூன் 1 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு ஆட் பண்ணுவேன். இப்போ நான் இதை அடுப்பை அணைச்சிட போகிறேன். இனி இது கொஞ்சம் கூலானதுக்கப்புறம் தான் நம்ம தயிர் விட போகிறோம். ஸோ இப்போதைக்கு புளிசேரி ரெடி. இனி வந்து தாளிப்பு மட்டும் இதுக்கு ரெடி பண்ணிடலாம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், நம்மளோட புளிசேரி ஓரளவுக்கு கூல் ஆகிடுச்சு. இப்போ நம்ம வந்து தயிர் ஊற்றிடலாம். ஸோ இந்த புளிசேரி நான் வந்து இப்போ காலையிலேயே பண்ணிடுறதுனால நான் வந்து ஓவராக தயிர் விட போகிறதில்ல. ஒரு ஏன்னா இருக்க புளிக்கும் அது. அதனால் நான் வந்து உங்கள் தயிரோட புளிப்பு தன்மையை பொறுத்து நீங்கள் வந்து ஆட் பண்ணிக்கோங்க. ஏன்னா கொஞ்ச நேரம் இருக்கும்போது தயிர் வந்து புளிக்கும் பார்த்தீங்களா, அதனால் நான் இதை ஆட் பண்ணியிருக்கேன். இப்போ தாளிப்பு இந்த சைடு ரெடி பண்ணிட்டேன். தேங்காய் எண்ணெயில் தான் நீங்கள் தாளிப்பு வந்து பண்ணணும். கடுகு, உளுத்தம்பருப்பு, கருவேப்பிலை, வரமிளகா எல்லாத்தையும் தேங்காய் எண்ணெயில் தாளித்து கொட்டிட்டிங்கன்னா உங்களோட மாம்பழ புளிசேரி ரெடி. அவ்வளோதாங்க, நம்மளோட குழம்பு வந்து ரெடி ஆகிடுச்சு. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், ஸோ நேற்று நைட்டே நான் என்ன பண்ணியிருக்கேன்னு பார்த்தீங்கன்னா, சிக்கனை வந்து சில்லி பவுடர், மஞ்சப்பொடி, உப்பு, இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு, அதுக்கப்புறம் வந்து கரம் மசாலா பொடி போட்டு மேரினேட் பண்ணி வச்சுருக்கேன் சிக்கன் ரோஸ்ட்டுக்கு. இப்போ வந்து நம்ம சிக்கன் ரோஸ்ட் பண்ணிடலாம். இந்த பேனில் கொஞ்சமாக ஆயில் ஊற்றிக்கோங்க. அகெயின் நான் வந்து கோகோனட் ஆயில் தான் யூஸ் பண்ணுறேன். ஸோ என்னோடய மோஸ்ட்டாக குக்கிங்கில் கோகோனட் ஆயில் தான் யூஸ் பண்ணுவேன். இந்த பர்டிகுலர் சிக்கன் ரோஸ்ட் வந்து ரொம்ப ஒரு ஈஸியான ரெசிபி. லிட்ரலி ஒரு ரெசிபி கூட கிடையாது. நான் கருவேப்பிலை ஆட் பண்ணியிருக்கேன். ஆயில் ஹீட் ஆகட்டும். ஸோ ஆக்சுவலி நார்மல் டைமில் பார்த்தீங்கன்னா நான் சைமில்டேனியஸாக குக் பண்ணியிருப்பேன். புளிசேரி ரெடி ஆகிற டைம்லேயே இந்த சிக்கனையும் குக் பண்ணியிருப்பேன். பட் உங்களுக்கு வீடியோ எடுத்துகிட்டு பண்ணுறதுனால அது என்ன ஸ்லோ டவுன் ஆக்கிடுச்சு. ஸோ இப்போ நம்ம மேரினேட் பண்ணி வச்சுருக்கிற அந்த சிக்கனை இந்த பேனில் ஆட் பண்ணி ஒரு 5 மினிட்ஸ் நான் நல்லா இதை வந்து ஸ்டர் ஃப்ரை பண்ணி விட போகிறேன். ஸோ சிக்கனை நல்லா பெரட்டி விட்டாச்சு. இப்போ மூடி போட்டு சிக்கன் வந்து வேகட்டும். லோ ஃப்ளேமில் இது நல்லா வேகட்டும்.
ஓகே ஃப்ரெண்ட்ஸ், நான் இது வந்து குக் ஆகிறதுக்கு இடையில பன்னீர் பட்டர் மசாலாவுக்கு கிரேவி வந்து ரெடி பண்ண போகிறேன். இன்றைக்கி நான் யூஸ் பண்ணுறது வந்து என்னோடய அவன் ரோஸ்டட் பன்னீர் பட்டர் மசாலா ரெசிபி தான். நான் அவனில் வந்து இந்த ஸ்டெயின்லெஸ் ஸ்டீல் ஃப்ரையிங் பேனை நீங்கள் அவன்லேயே வைக்கலாம். அதனால் நான் இதில் தான் வந்து எல்லாத்தையும் வச்சு ரோஸ்ட் பண்ண போகிறேன். ஸோ ஃபுல் ஸ்டெயின்லெஸ் ஸ்டீல் பேன் நீங்கள் அவனில் வைக்கலாம். அது இல்லை அப்படின்னா நீங்கள் வந்து காஸ்ட் அயர்ன் பேன் கூட யூஸ் பண்ணலாம். ஸோ 5 மீடியம் சின்ன தக்காளி வந்து எடுத்திருக்கேன். 5 தக்காளியை வச்சுருங்க. 1 வெங்காயம். ஏன்னா பன்னீர் பட்டர் மசாலாவுக்கு பார்த்திங்கன்னா தக்காளியை விட வெங்காயம் தான் வெங்காயத்தை விட தக்காளி தான் அதிகமாக இருக்கணும். ஸோ இந்த பர்டிகுலர் கிரேவி ரொம்ப ஈஸி. அதனால் நான் கிரேவியை வந்து செஞ்சு வச்சிட போகிறேன். ஸோ வெங்காயம் தக்காளி வச்சுட்டு கொஞ்சம் பாதாம் இல்லாட்டி கேஷ்யூ நட் ஓகே ஆட் பண்ணிக்கோங்க. ஸோ தேவைக்கு தக்கன உப்பு, அதுக்கப்புறம் ஆயில் மேலே லைட்டாக ட்ரிசில் பண்ணி இது அவனில் நான் வந்து ஒரு 200 டிகிரி செல்சியஸ் அவனில் ஒரு 15லேருந்து 20 நிமிஷம் இதை பேக் பண்ண போகிறேன். ஸோ எனக்கு தெரியும் டின்னர் வந்து இது பண்ணுறது என்ன ஆர்த்தி, இந்த பன்னீர் பட்டர் மசாலா பண்ணுறதே ஈஸி தானே, அப்போ ஏன் இப்போவே பண்ணுறீங்கன்னு நினைப்பீங்க. பட் இது வந்து இல்லடி ஒரு நிமிஷம். ஸோ பட் இது வந்து நமக்கு வந்து நான் சொல்கிறது வந்து ட்ரஸ்ட் பண்ணுங்கள். நம்மளோட பிஸி லைஃப் இதில் இந்த மாதிரி காலையில் கொஞ்சம் டைம் ஸ்பெண்ட் பண்ணிட்டோன்னா நம்ம நாள் பூரா ரிலாக்ஸாக இருக்கலாம். நமக்கு பிடிச்ச நிறைய வேலைகளை வந்து செய்ய முடியுது. அதனால தான் நான் வந்து இப்போவே இந்த கிரேவியை வந்து ரெடி பண்ணிகிட்ருக்கேன். ஸோ இதை வந்து அவனில் வச்சுட்டு அது ரோஸ்ட் ஆகட்டும். அதுக்கடையில் நம்ம ஆட்டா டோ வந்து நீட் பண்ணிட போகிறோம். நான் என்னோடய ஸ்டாண்ட் மிக்சர் தான் யூஸ் பண்ணி வெறுவ போகிறேன். ஓகே, நிறைய போட்டுறாங்க, நிறைய போட்டு நல்லா இருக்காது. 1 டீஸ்பூன் கடைசி. ஆமாம், அதை கலந்துட்டு போடணும். ஆமாம், பாலில் அதை கலந்துட்டு விடும். சரி, ஸோ கோதுமை மாவில் உப்பு போட்டு நம்ம நீட் பண்ணிடலாம். ஸோ நான் உங்ககிட்ட சொன்ன மாதிரி புட்டு மாவை மிக்சியில் எடுத்துகிட்டு 2-3 பல்ஸ் மட்டும் விட்டுட்டேன். ஸோ இங்கே பாருங்கள், நல்லா சாஃப்டாக ஃபைன் ஆகிடுச்சு. இனி நம்ம புட்டை வச்சிட வேண்டியதான். நம்ம அவனில் ரோஸ்ட் பண்ணோம்ல அந்த வெஜிடபிள்ஸ் எல்லாமே நல்ல கிரில் ஆகிடுச்சு. இது கொஞ்சம் கூலானதுக்கப்புறம் நான் அதை மிக்சியில் எடுத்து நைஸாக அரைச்சிட போகிறேன். அண்ட் நம்ம ஸ்டாண்ட் மிக்சரில் நீட் பண்ண சப்பாத்தி டோவை இந்த கண்டெய்னரில் லேசாக ஆயில் அப்ளை பண்ணிவிட்டு ஒரு 1/2 டீஸ்பூன் ஆயில் மேலே அப்ளை பண்ணி இந்த கண்டெய்னரில் எடுத்து வச்சுட்டு அதை ஃப்ரிட்ஜில் நான் வச்சிட போகிறேன். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், ஸோ நம்மளோட அந்த ரோஸ்டட் வெஜிடபிள்ஸை நான் அரைச்சி எடுத்துட்டேன். இந்த பேனில், அதே பேனில் இதில் தானே நம்ம பேக் பண்ணோம். ஒரு டேபிள் ஸ்பூன் ஆயில் ஊற்றிட்டு ஜீரகம் தாளிச்சிட்டு இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு, சில்லி பவுடர், மஞ்சள் பொடி, கரம் மசாலா பொடி போட்டு ஃப்ரை பண்ணிட்டேன். இதில் நம்ம அரைச்ச விழுத போட்டு
தேவையான அளவு உப்பு, கொஞ்சம் சுகர் போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி ஒரு 5 நிமிஷம் கொதிச்சோன்னா நம்மளோட மசாலா ரெடி. நீங்கள் வந்து கொஞ்சம் தண்ணியும் ஊற்றி கொதிக்க வச்சு எடுத்து வச்சிடலாம். நைட்டு எப்போ சர்வ் பண்ணுறீங்களோ, நான் ஃப்ரிட்ஜில் தான் ஸ்டோர் பண்ணுவேன் எப்போவுமே. நைட்டு எப்போ சர்வ் பண்ணுறீங்களோ அதை லேசாக ரீஹீட் பண்ணி பன்னீரையும் போட்டுட்டு கொஞ்சம் க்ரீம் இருந்தால் க்ரீமையும் ஊற்றி கசூரி மேத்தி அந்த வெந்தயக்கீரை இலையும் போட்டு இறக்குனீங்கன்னா பன்னீர் பட்டர் மசாலா ரெடி. ஸோ இந்த பேஸை மட்டும் நம்ம ரெடி பண்ணி வச்சிட போகிறோம். புட்டு இன்னும் 2 பேட்ச் இருக்குது, அதை அவிச்சிட்ருக்கேன். இது லஞ்சுக்கு பைனாப்பிள் புளிச்சேரி, அதுக்கப்புறம் லெஸ் ஆயில் ஒரு சிக்கன் ரோஸ்ட் மாதிரி மசாலா போட்டு எண்ணெயில் பரட்டி எடுத்துட்டேன். அதுக்கப்புறம் இங்கே பார்த்திங்கன்னா பயிறு, நம்மளோட பச்சை பயிறு இருக்குல்ல, அதை வந்து அவிச்சிட்டு அந்த வடிகட்டி எடுத்து வச்சுருக்கேன். அதுக்கப்புறம் மத்தியானம் லஞ்சுக்கு பார்த்திங்கன்னா ரைஸ் வந்து எடுத்து வச்சுட்டேன். இது வந்து லைட்டாக கழுவிட்டு சாப்பிட்றதுக்கு ஒரு 1 ஹவர் முன்னாடி ஒரு 11 மணி போல் வேக வச்சுருவேன். இது வந்து டின்னருக்கு ஆட்டாவும் பிசைஞ்சிட்டேன். நம்மளோட மக்கனி கிரேவி வந்து ரெடி. இது டின்னர் டைமில் நம்ம பன்னீரை மட்டும் கலந்துட்டா போதும். ஸோ இன்றைக்கி பாருங்கள், பிரேக்ஃபாஸ்ட்டிலேருந்து டின்னர் வரைக்கும் செஞ்சு முடித்தாச்சு. அண்ட் டைம் பார்த்திங்கன்னா குட்டீஸ் வந்து இன்றைக்கி என்ன படம் போக்கிரி. இப்போ வந்து இந்த பழைய படத்தை எல்லாத்தையும் எடுத்து ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு படம், விஜய் படம், மெயினாக விஜய் படம் பார்த்துட்ருக்காங்க. நேற்று வந்து கில்லி படம், அதுக்கு முந்தி ஏதோ ஒரு பழைய படம் தான், சந்திரமுகி படம், ஃப்ரெண்ட்ஸ் பார்த்து ஒரே சிரி தான் குட்டீஸ்க்கு. அண்ட் டைமை பாருங்கள், டைம் தான் காணிக்க வந்தேன். மணி 8:30 தான் ஆச்சு. 8:30க்கு நான் எல்லாமே முடித்தாச்சு. கிச்சனுமே ஆல்மோஸ்ட் க்ளீன். டிஷ்வாஷர் அன்லோட் பண்ணிவிட்டு இங்கே இருந்த பாத்திரங்கள் எல்லாத்தையும் நான் டிஷ்வாஷரில் லோட் பண்ணியாச்சு. இப்படி தான் நான் வந்து ஏர்லியாக டேயை ஸ்டார்ட் பண்ணி பிளான் பண்ணி ஒர்க் எல்லாத்தையும் முடிச்சிருவேன். ஸோ இந்த மாதிரி நீங்களும் வந்து நம்மளோட டெய்லி வேலைகள், சமையலை வந்து உங்களுக்கு டேக்கிள் பண்ண முடியல அப்படின்னா உங்களுக்குன்னு இந்த மாதிரி ஒரு சிஸ்டம் ஃபாலோ பண்ணி பண்ணுங்கள். ஓகே, இப்போ நான் வந்து இதெல்லாம் முடிச்சுட்டு நான் இப்போ மேலே போய் ஒர்க் அவுட் பண்ணிவிட்டு அவ்வளோதான். அதுக்கப்புறம் இன்றைக்கி பார்த்தீங்கன்னா ஃபுல் ஃப்ரீ தான். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த விலாக் உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். இதே மாதிரி உங்களுக்கு வேறு விலாக்ஸ் வேணும் அப்படின்னா நீங்கள் எனக்கு கமெண்டில் சொல்லுங்கள். நான் உங்களுக்கு வந்து என்னோடய மார்னிங் இதை வந்து நான் எப்படி பண்ணுறேன் அப்படிங்கிறத உங்கள் கூட நான் இன்னும் நிறைய விலாக்ஸில் ஷேர் பண்ணுறேன். ஸோ இதுக்கப்புறம் பெருசாக ஒன்றும் இல்லை. இதுக்கப்புறம் எல்லாருக்கும் சர்வ் பண்ணி அதெல்லாம் க்ளீன் பண்ணுறது மட்டும்தான். மற்றபடி மொத்த வேலையுமே முடிஞ்சு.